தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் பிரமுகருக்கு அதிமுகவில் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது. காங்கிரஸ் பிரமுகருக்கு அதிமுகவில் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அரசியல் வரலாறு என்ற இந்த யூடியூப் சேனல் வீடியோ பார்க்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கடந்த கால அரசியலில் நடைபெற்ற ஒரு வரலாற்று சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் இவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இவர் 1996ஆம் ஆண்டு சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். தொண்டமுத்தூர் தொகுதியிலிருந்து சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். ஜி.கே. மூப்பனாருடைய விசுவாசியாக இருந்தார். ஆனால் காலப்போக்கில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார். 2011ஆம் ஆண்டு இவர் 2016ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அதிமுகவில் இணைந்தது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆலோசனையின்படிதான் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி அதிமுகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களை அதிமுகவுக்கு இழுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு யுக்தியை கடைபிடிக்க முடிவு செய்தார். அதாவது, காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிமுகவில் இணைந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு உடனடியாக ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கினார். இது அதிமுகவை சார்ந்தவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நம்ப முடியாததாக இருந்தது. எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் பரம்பரை காங்கிரஸ்காரர். இவர் அதிமுகவில் 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக பதவி வகித்தார். இவருக்கு பதவி வழங்கி ஒரு சில மாதங்களிலேயே செல்வி ஜெயலலிதா இறந்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி அதிமுகவுக்கு சென்று எம்பி பதவியை பெற்றதால் மேலும் பல காங்கிரஸ் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சியிலிருந்து எஸ்.ஆர். பாலசுப்ரமணியத்தை வரவழைத்து அவருக்கு எம்பி பதவி வழங்கினார் செல்வி ஜெயலலிதா. அதிமுகவில் காலம் காலமாக உழைத்தவர்களுக்கு கூட அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதியவர்களை கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செல்வி ஜெயலலிதா இந்த யுக்தியை கடைபிடித்தார்.